செகண்ட் ரவுண்ட் ஒன் மேட்ச் வெற்றி சிசி வெர்சஸ் ரிஷி சிசி. டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க ரிஷி சிசி. 8 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பர்சன் அபி ஸ்டேக்ல, ஓப்பனிங் பவுலர் சக்தி வந்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பால் வைடு, ஃபர்ஸ்ட் பால் ரீப் கம்மி பண்ணி போட்டாரு. இடத்துல போகணும்னு பார்த்தாங்க, ஸ்டிக் லைன் மேல வைக்கவும் ஷார்ட் கவர்ஸ்ல வச்சு சிங்கிள் மாத்திட்டாரு. ஓப்பனிங் பர்சன் ஆனந்த் ஸ்டேக்ல, லோட்டாஸ் பால் ட்ரிபன் அலாங் தி கிரவுண்ட் கிளியர் பண்ணிருக்காருங்க. ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்காரு, தரையோட போயிடுச்சு. 4 ரன் போயிடுச்சாங்க. ஸோ லெஃப்டி பேட்ஸ்மேன் முடிச்ச முதல் பால் 4. தேர்ட் ஒன் பேஸ் போட்டிருக்காங்க, பேஸை யூஸ் பண்ணாரு, வச்சாருங்க. பேட் பேஸை ஓபன் பண்ணிருக்காங்க. மினிமம் 2 கேரண்டி. ஸ்வீப்பா போக பார்த்தாங்க, ஃபுல் ஸ்வீப் போக பார்க்கல, திருப்பூர பார்த்தாரு பந்த. சக்தி டு அபி நிங்கிறது வந்து பேட்டா விட்டாரு. அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை பெறுமா. ரொம்ப பெரிய சேஸ் எடுத்து பாக்குறாங்க, பட் போயிடும் தெரிஞ்சு. லாங் சேஸ் விட்டுறலாம். 4 ரன். 1 more மீனிங் இந்த ஓவர்ல. காலுக்குள்ள பூண்டி வருது. வெல் எக்ஸிக்யூட்டட். யார்கார் பிளாக் கோல் டெலிவரியை போட்டு முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 13. நோ விக்கெட் இது வரைக்கும் வெற்றி சிசி. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே பார்த்துக்கு சுரேஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டா இருந்துச்சு, கேப்ல வேற பிளேஸ் பண்ணிருக்காரு. ஸ்லோவா இருக்கு பந்து, இது வரைக்கும் பவுண்டரி போகல. கீப்பர் போயிருக்குங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு ஃபீல்டர், பட் பவுண்டரி போயிடுச்சு. செகண்ட் பால் குட் பேஸ், குட் லென்த். கட்சியில பந்து போன பால் டாட். விக்கெட் டு விக்கெட் டெலிவரி. ஈஸி கேட்ச் டு தி விக்கெட் கீப்பர். லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நல்லாவே குத்தி போட்டாங்க. டாப் வச்சா செம்ம ஹைட் போயிருச்சு. 1 ரன் பேட்ஸ்மேனா ஜெனி ஸ்டேக்ல. லூசா பிடிச்சி போட்ட மாதிரி போட்டாரு. பாயிண்ட் ஃபீல்டர் முன்னாடி வந்து எடுத்திருக்காரு, அதுக்குள்ளே ஓடிட்டாங்க ஒரு ரன்னை. நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டு புல்டு. டீப் கவருக்கு போயிருக்கு, தரையோட போச்சு. சிங்கிள். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் வெற்றி சிசி. தேர்ட் ஓவர் மீண்டும் சக்தி, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் பால் நேர்ல பிடிக்க மாட்டாரு, நல்ல பவுன்ஸ் எடுத்துருச்சு பந்து. செகண்ட் பால் நல்ல பிளேஸ்மென்ட், நல்ல கட். பந்து ஃபீல்டரை பீட் பண்ணிருக்கு, கிளியர் பண்ணிருக்கு, பட் பவுண்டரி போடாம தடுக்குறாங்க. இல்லை, ஃபீல்டர் தடுத்துட்டாங்க. 2 ரன்கள் பெறுகிறார்கள். இல்ல 3 ரன் ஓட்டாங்க. சாரி, ஜெனிஸ் ஆன் ஸ்டேக். வெல் கோல், வெரி வெல் கோல்ட். லோட்டாஸ் பால் டோ எண்ட் ஆஃப் தி பேட் கிட்ட போட்டாரு. டாட் பால் செலக்ட் வரல. பிளேயர் ஆன் சைடு ஃபாஸ்டா டர்ன் எடுக்க பார்த்தாங்க. இந்த பந்து ஒரே ரன் மட்டுமே. லோட்டாஸ் பால் பாட்டம் ஹேண்ட்ல கொண்டாந்தாங்க, பந்து சுத்திருச்சு. சிங்கிள். கேப்ல ஜஸ்ட் வைடா போயிடுச்சு, ஃபீல்டர் வைடா போயிருக்கு. பேட்டை வச்சுட்டாருங்க, புல்லர் பாலா போட்டாரு. பவுலரும் புரட்டி போட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26 ரன். 1 விக்கெட் விட்டு வெற்றி சிசி. அடுத்த நியூ பவுலர் பன்னீர். லெஃப்ட் ஆர்ம் அருமையான பந்து வீச்சு, அது மட்டை வீச்சருடைய கனெக்ட் பண்ண முடியல. லோட்டஸ் பால் இருந்தாலும் ஜெனிஸ் ஆன் சைட். செகண்ட் பால் சிக்க காட்டி ஆனாரு. இந்த பாலும் லோட்டாஸ் பால், பாடியை துரத்தி போட்டாங்க. கரெக்டா ஸ்கொயருக்கு வந்த ஃபீல்டர். போன பால் ஓவர் ஸ்டெப்பிங், நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் ஸ்லோவரா தூக்கி போட்டாங்க. நேர்ல வேக்கண்ட் ஏரியா தடுக்க முடிஞ்சிருக்கு. லெஃப்டி ஃபீல்டர் தடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல ஷாட். பெட்ல பேட்ல வராரு, ஓடிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. டீம் ஓடி மீனிங் ஓவர்ல இந்த பால் சரியா படல. ஃபீல்டர் ஃபாஸ்டா இருக்கணும், ரெடியா இருக்கணும், கேட்சிங் பிடிக்கணும். பிடிச்சு கொடுத்துருக்காரு. லாங் ஆஃப் ஃபீல்டர் கேட்ச் எடுக்க விக்கெட். 2 டவுன். இங்க நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் கோபி. 2 more remaining. நியூ பேட்ஸ்மேனா உள்ள வந்து ஒரு நல்ல ஷாட் ஆடி இருக்காரு. கண்டிப்பா பெருசா பவர் போடல. டைமிங்க்கு பார்த்தாங்க, தூக்கி விட்டாரு. இன்சைட் அவுட்டா ஃபாஸ்ட் அடிக்க பார்த்தாங்க. கேப்ல வேற போயிருக்கு. கண்ட்ரில ஆள் கிடையாது, கரெக்டா எடுக்கணும். ஃபீல்டர் தடுத்து விட்டார். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 36. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் வெற்றி சிசி.
அடுத்த நியூ பாலர் ஸ்ரீகாந்த். ஃபர்ஸ்ட் பால் எங்கேயோ போக வேண்டியது, எங்கேயோ போயிருந்து தப்பிச்சுட்டாரு. இன்னும் ஃபாஸ்டா போக வேண்டியது இந்த பந்து. கண்டிப்பா பவுண்டரி எதிர்பார்க்க நேரத்தில் ஃபீல்டர் இருக்க பக்கம் போயிடுச்சு. இப்போ செகண்ட் பால் பாலா பிடிச்சிருக்கலாம், கம்மி பண்ணி போட்டாங்க. ஃப்ளோட்டடா போட்டு டிப்பா இறக்க வச்சுட்டாரு. ஒரு மோர் ரிமைனிங். நல்லா சார் விக்கெட் கீப்பர்ட்ட போன பால் வைடு ரீபால். பால் மீண்டும் லோட்டாஸ் பால். பாலுக்கு அண்டர்ல போக பார்த்தாரு. சிறப்பான ஆட்டம். ஆஹா எஸ் 4 ரன் அங்க மேட்ல போட்டு ஏறிடுச்சு. ஃபீல்டர் ஏமாத்தி அந்த இடத்துல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஒரு வைடு பிளஸ் 5 ரன் வந்திருக்கு கடைசி பால்ல மட்டுமே. ஸ்லோவர் பால் லோட்டாஸ் பால். முன்னாடி வந்தா கேட்ச் அப்படிங்களாமான்னு பார்த்தா கேட்சா கேரி ஆகல. கரெக்டா கணிச்சாரு. பந்தை தடுத்திருக்காங்க. லட்டான த்ரோ வந்தா விக்கெட்டா மாதிரி இருக்கும். ஓடிட்டாங்க, 2 ரன் ஓடிட்டாங்க. கோபி சுவிட்சிட்டா திரும்பி பார்த்தாங்க. உள்ளர் பால தூக்கி போட்டாரு. இந்த தடவை டாட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் அஜித் வந்திருக்காங்க. ஜனீஷ் ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. கியர் சேஞ்சா லூசா பிடிச்சி பேட்டை பிடிச்சி ஆடினாருங்க. இந்த வந்து கேப்ல போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. முதல் பால் சிங்கிள். இங்க செகண்ட் பால் வெல் போல்ட், ரியலி வெல் போல்டுங்க, பியூட்டிஃபுல்லி போல்டு. தட் பால் பேஸோட யார்கர் போட்டிருக்காரு, கண்ட்ரோல்டா போட்டிருக்காரு. ஒரு மோர் ரிமைனிங். லெக் கட்டர் வேரியேஷனா போட்டாங்க. விக்கெட் கீப்பர் ஸ்டாப். அதுக்குள்ளே சிங்கிள். 3 மோர் ரிமைனிங். நல்ல டீப் இன் கிரீஸ் ஏறி போய் ஆட பார்த்தாரு ஜெனீஸ். அட்டாக்கிங் ஷாட்டுக்கு போக பாக்குறாங்க. கண்டிப்பா டீப்புக்கு போனது அந்த 2. 2 மோர் ரிமைனிங். டோ எண்ட் ஆஃப் தி பேட்ல பட்டுச்சு. லூசா பிடிச்சி தான் ஆட பாக்குறாரு. கண்டிப்பா ரியலி வெல் போல்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல யார்கருக்கு வந்திருக்காரு. ரன்னப்ப கம்மி பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு வேகமா வரல. நல்ல ஓவர் போட்டிருக்காரு ஜெனீஸ். ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்கு வந்தாருன்னு சொன்னேன். இந்த ஓவர்ல நிறைய பால் ஜெனீஸ் தான் ஸ்ட்ரைக்ல வச்சாங்க. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 51. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. வெற்றி சிசி. இந்த ஒரு சுரேஷ் போடுறாங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். நேருக்கு நேரம் ஒரு நல்ல ஷாட். ஃபைன் ஷாட், ஃபைன் ஷாட். கண்டிப்பா ஒரு காத்திய ஷாட் ஆடி இருக்காரு கோபி. டோ எண்ட் ஆஃப் தி பேட்ல எடுத்தாரு போன தடவை. இந்த தடவை மிடில் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஃப்ரம் தி பேட்டர் டு தி டாப் அண்ட் ஓவர் தி ஃபென்ஸ்னு நல்ல ஆரம்பதி பண்ணிருக்காரு கோபி. போன பால் வைடு. பைல சிங்கிள் ஓடினாங்க. செகண்ட் பால் ஓவர்ல ஜெனி ஸ்ட்ரைக்ல அருமையான அடி பாத்தீங்களா இல்லையா. அதிகபட்ச ஒரு ரன் அதை தாண்டி வரக்கூடாது. விட மாட்டாங்க. பேக் டு பேக் 2 வைடு. ஸ்லோவர் 1 சிப் பண்ணி வச்சாரு. அது கேப்ல வேற போயிருக்கு. குத்தி ஃபாஸ்டா டான இருக்கும். போகுமா அங்க ஃபீல்டர் வந்துட்டாரு. போறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஃபீல்டர் வந்துட்டாரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டுருக்காங்க. அருமையா வீசப்பட்ட பந்து. அதுக்கு ஓடிட்டாங்க. ஒரு ரன். ஜெனீஸ் ஆன் ஸ்ட்ரைக். அருமையான மட்டை வெற்றி. மேலும் 1 ரன்கள் பெறுகிறார்கள். மீண்டும் கோபி ஸ்ட்ரைக்ல கம்மி பண்ணி போகுது. ரிலீஸ் மட்டும் வச்சாரு. ஒரு அப்பீல் எடுத்து பாக்குறாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காரு லெக் அம்பையர். 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 67 ஸ்கோர். 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். வெற்றி சிசி. ஸோ லாஸ்ட் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெனீஸ் வந்து ரிட்டையர் அவுட். அருமையான வட்டை வீச்சு தடுத்து கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்குள்ளேயே தடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் விஷ்ணு ஸ்டிக் லைன்ல வச்சாரு. ஐயோ ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்த்தாங்க. லாங் ஆஃப் பேக்கப் இருந்திருக்காரு. பார்த்து நெக்ஸ்ட் ஒன் டவுன் தி ட்ராக் போனாரு. எஸ் கிளியர் பண்ணிருக்காருங்க. as clean as you like ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. மீண்டும் ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு கோபி. பிட்ச் அப் டெலிவரி கரெக்ட்டா பேட் அவுட்டாரு. டைமிங்க்கு தான் வெளில போயிருக்கு. பவர் பெருசா போட்ட மாதிரி தெரியல. அஜித் டு கோபி. யாருக்கான முயற்சி லூசா பிடிச்சு விட பார்த்தாரு. கொஞ்சம் மிஸ் பண்ணாரு பவுலர். பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணாம அடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்த ஒரு கேட்ச் ஒரு பந்து அதை விட்டு தராம கேட்ச பிடிச்சிருக்காங்க. நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு கோபி அவர்கிட்ட இருந்து. சரியான இன்னிங்ஸ். நிறைய ரன்ஸ் கொண்டாந்துருக்காரு அவர் தான். நியூ வெர்ஷன் சைக்கிள் ராம்கி
டார்கெட் டிசைடிங் பால் அந்த நியூ பேட்ஸ்மேன் பேட் ஃபிளாஷியா விட்டாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ரெடியா இருந்திருக்கணும், கணிச்சிருந்திருக்கணும். டைமிங் கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 பேர் இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அது விக்கெட்டாக மாறுமா? 2 ரன் பிளஸ் ரன் அவுட் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 84 ரன் ரிஷிசிசிக்கு. சேசிங்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல வெங்கட் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் மாறி வந்திருக்காங்க. பவர் பிளே ஓவர். சேஸ் பிகின்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு கிளாசிக்கல் கவர் டிரைவ். ஃபீல்டர் பீட் பண்ணி போயிருக்கு. பந்து பட் க்ளோஸ் ஆ போச்சு. ஃபீல்டருக்கு இல்லங்க, ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காரு ஃபீல்டர். அவர் கைக்கு க்ளோஸ் ஆ போன காரணத்தினாலே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. செகண்ட் பால் பெட்டர் ரைல் லென்த் பிச்சை யூஸ் பண்ணி போட்டாரு. சிங்கிள். போன பால் வைட் ரீபால் பால் சிப் பண்ணிருக்காரு. ஃப்ரண்ட்ல ஃபாஸ்டா வந்தா கேட்சா பிடிப்பாங்க. எஸ் கேட்சா பிடிச்சிருக்காங்க. இவர் பேஸ் பண்ண முதல் பால் வைடுக்கு அப்புறமா தன்னோட விக்கெட்டை விட்டு போறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் சக்தி. இதுவும் கைக்கு போக வாய்ப்பான்னு பார்த்தா ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. ஃபீல்டர் விட்டு வைடா போயிருக்கு. இந்த பந்தும் சாஃப்டா ப்ளே பண்ணாரு. பவுண்டரி லைன் சாப்பிட்டு இருக்காங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. வெங்கட் ஸ்ட்ரைக்ல பிக்கப் போனாரு. அந்த புல்லுக்கு 6 ரன்னுங்க. பிளேஸ்மெண்ட் அதுக்காக 6 பேருக்கு அவரே போடல, வச்சாரு பேட்டை. வச்சதுக்கே முதல் 6 பதிவு பண்ணிருக்காங்க வெங்கட். ஃபுல்லர் பால் உடச்சு போட்டுக்கிறோம். ஃபுல்லர் பாலுக்கு வந்தாரு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போட்டு கண்ணன் நியூ பவுலர். ஓவர் த சம்ஸ். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸ்கொயர் லெக் புல் ஆட வேண்டியது. டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. செகண்ட் பால் வெங்கட் ஸ்ட்ரைக்ல லோட்டாஸ் பால் லீன் பண்ணி ஆனாரு. டைமிங் மீண்டும் வச்சாரு. ஒரு 6க்கு அப்புறமா ஒரு 4 வெங்கட் கையில இருந்து ப்ரிசைஸ் டைமிங்ல வைக்கிறாரு. கேப்பை பார்த்து ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஓவரா போட்டாங்க. யாக்கிங் லென்த்துக்கு வந்திருக்காரு. ஒருத்தர் மட்டும் ஓட பார்த்திருக்காரு. ஆஹா, விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. கலெக்ட் பண்ணியிருந்தா 3 மெயின் ஓவர்ல லோட்டாஸ் பால் இன்ஃபீல்டு சர்க்கிள கிளியர் பண்ணிருக்கு. ஃபாஸ்டா வேற போயிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு பவுண்டரி. சோ வெங்கட் கையில இருந்து நிறைய ரன்ஸ் வருது, நிறைய பவுண்டரிஸ் வருது. 2 மெயின் மொத்தம் போட்டி வருது. இந்த பால் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. 1 மெயின் லோட்டாஸ் ஹவுஸ் ஆப்ஷன்ஸ் இன்சைட் வெச்சா மாறிச்சு. வைரஸ்ல தான் போறப்போ 1 ரன் தான் வாய்ப்பு. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். தேர்ட் நியூ பவுலர் ஆனந்த். லெஃப்ட் ஹேண்ட் முதல் பால் பெருசா கொடுக்கல. எஸ் விக்கெட் கொடுத்திருக்காங்க. ஸோ வெங்கட்டோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ரன் அவுட் மூலியமா பிடிச்சிருக்காங்க. முக்கியமான விக்கெட் முதல் பால்லே கிடைச்சிருக்கு ரன் அவுட்ல. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் ஸ்ரீநாத் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணாரு. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு, நல்ல டைம் இருந்துச்சு அந்த பால் ஆடுறதுக்கு பேட்ஸ்மேனுக்கு. அந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு சிங்கிள் வச்சுட்டா திரும்பி பார்த்தாங்க. கிளவர் பவுலிங் ஆர்க்ல விடாம போட்டாரு. பெருசா டர்ன் பண்ண பார்க்கல இந்த தடவை. பேஸ் ஆஃப் பண்ணி போட்டு போட்டாரு. ஆல்ரெடி வெங்கட் அடிச்சதே பார்த்தோம். தொட்டதுக்கே வெளில போச்சு. டாலான பேட்ஸ்மேன் வச்சாரு. ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க. குத்தி உடச்சு போட்டாரு இந்த தடவை. ஃபாஸ்டா கட் எடுத்துட்டு வந்து ஷார்ட்டா இருந்தாலுமே பேக் ஆஃப்ல இருந்தாலுமே ஃபுல் ஆட முடியல. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. அடுத்த நியூ பவுலர் ராம்கி. ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்டா பேட் எடுக்க பார்த்தாரு பேட்ஸ்மேன். பந்து அந்த பேஸ்ல வரல. செகண்ட் பால் மீண்டும் ஒரு பெரிய ஸ்விங் கொடுத்து பார்த்தாரு பேட்ஸ்மேன். 2 பாலுமே பேட்ஸ்மேனோட பாடி லைனுக்கு வரல பவுலர். தேர்ட் ஒன் லேட்டா பட்டுச்சு. அவுட் சைட் எட்ஜ் சிங்கிள் மாத்திட்டாங்க. 3 ரிமைனிங். குத்தி போட்டுருக்காங்க. குத்தி போடக்கூடாது. ஆல்ரெடி ஒரு புல்ல ஒரு 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். மீண்டும் ஒரு புல் ஷாட். ஃபுல் பிளட்டர் ஃபுல் ஷாட். செகண்ட் மேக்ஸிமம் இங்க. 2 more remaining. ஆனந்த் அப்படின்னாங்க. கேட்ச் அப் பிடிச்சிருக்காருங்க. ஸோ 2வது அடிச்ச பேட்ஸ்மேன் சக்தி ஆட்டம்ல இருந்து வெளியே உடச்சு போட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லரா போட்டாங்க. நேர்ல பவர் ஓட பார்த்தாரு சக்தி ஓட பார்த்தாரு. கேட்ச் அப் பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் விஜய் சைக்கிள்
ஆபீஸில் கட் செய்த பந்து 4 ரன்கள் பெறுமா? அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி 4 ரன்கள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 42. இன்னொரு ஆனந்த் போல வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. மீதமுள்ள 24 பந்தில் அதே 42 தேவை. திரும்பி பார்த்தாரு, கடைசி பந்து அந்த இடத்துல ஒரு பவுண்டரின்னு பார்த்தா இப்பயும் பவுண்டரி பேருக்கு. போன பால் போயிட்டு செகண்ட் பால் ட்ரீ. இப்போ டிரைவ்ல இருந்து இழுத்தாரு, ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கரெக்டாக புல் பண்ணி இழுத்தாங்க, ப்ரிசைஸாக போட்டாரு. ஃபாஸ்ட் எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த தடவை பாடியில் போட்டிருக்காங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, அவுட் சைட் எட்ஜ். அவருக்கும் தெரியல. லெஃப்ட்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு, இறங்கி போய் ரோட்டாஸா பிடிச்சாரு. ஐயோ, கைக்கு பக்கத்துல போச்சு. ஒரு டைவ போட்டு கேட்ச பிடிச்சிருக்கலாமோன்னு தோணுது. பேக்கப்க்கு வந்தாங்க, ஃபாஸ்டா வந்தாங்க. ஃபீல்டர் 2 ரன். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 51. 18 பால் பாக்கி இருக்கு. 33 ரன் தேவை இன்னும். அடுத்த பவுலர் ராம்கி அச்சாருங்க, சரியான ஆட்டிங்க. ஓவர் கோஸ் ஆல் தி வே போயிருக்கு. கோஸ் ஹை அண்ட் ஹேண்ட்ஸமா போயிருக்கு. 6 ரன்ங்க. பிராவோ ஆடுற மாதிரி ஆடிட்டாரு. பேலன்ஸ் இல்லாட்டியுமே பேட்டை விட்டாரு. பேச கம்மி பண்ணி போட்டாரு, துரத்தி போட்டாரு. பேட்ஸ்மேன் பேட் பால் போட்டிருக்காங்க. கம் பேக், இதுதான் கம் பேக்னு போட்டிருக்காரு. கோஸ் ஏரியல் கோஸ் ஆல் தி வே. மீண்டும் ஒரு 6 இருக்கும். ஐயோ, 4 ரன் சொல்லிட்டாங்க. நம்ம போயிடுச்சு நினைச்சேன், 6 போயிடுச்சு நினைச்சேன். செம்மையா ஆடிட்டு இருக்காரு. இங்க மேட்சை கொண்டு போயிட்டு இருக்காரு. 18ல 33 தேவை இருக்கும் போது ஒரு 6 ஒரு 4 வந்துருச்சு. நேரா உள்ள போட்டாரு, நல்ல ஃபுல்லரா போட்டாரு இந்த தடவை. ஸ்டெப் அவுட் பண்ணாரு. பாத்து சிங்கிள். நல்ல பால் லாக் பண்ண மீண்டும் விடல பேட்ஸ்மேனை. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 63 ஸ்கோரு. மீதமுள்ள 12 பால்ல 21 ரன் தேவை. மேட்சை க்ளோஸா கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த பார்ட்னர்ஷிப். இந்த ஒரு மாறி போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேரா போயிருக்கு. பேக் ஆஃப்ல இருந்து வச்சு ஏத்திட்டாரு. செகண்ட் பால் இந்த தடவை கேட்ச் கண்டிப்பா. ஏஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாங்க, கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியே தீரணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது விஜயோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நல்ல இன்னிங்ஸ் விஜய் அவர்கிட்ட. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் சுரேஷ் பிடிக்கிற முதல் பால் பேட்டோட பார்த்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஹெல்ப் பண்ணாரு. 2 கன்ஃபார்ம். இப்ப 9ல 18 தடவை எதிர்காத்து கேட்சா மாறி இருக்கு. கேட்சா பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது விக்கெட்டு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து இந்த மேட்ச் இவங்க கையை விட்டு போகுதுன்னு நான் சொல்றேன். ரிஷி கையை விட்டு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அஜித். 2 more remaining இந்த ஓவரில். இந்த பாலும் டாட்டு ஃபுல்லரா பிடிச்சி விட்டாங்க, லூஸா பிடிச்சி விட்டாருங்க. 1 more remaining ஓவரில். எஸ், 3வது விக்கெட். ஒரே ஓவரில் 3 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காரு. வேற மாதிரி ஓவர் போட்டு போயிட்டாரு. லாஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் விஷ்ணு வந்திருக்காங்க. 6க்கு 18 டிஃபெண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பால் கேப்ல நல்ல ஃபீல்டர் விட்டு வைடா போயிருக்கு. பெரிய சேஸ் எடுத்து பார்க்குறாரு, தடுத்தும் கொடுத்துருக்காரு பவுண்டரி விடாம. செகண்ட் பால் 5ல 16 தேவை. விளக்கிட்டாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கிட்டாரு. வெல் வித் இந்த லைன் சொல்லிட்டாங்க. டாட்டு ஸ்டிக் லைன்ல வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டிருக்காரு. நல்ல பேஸ் ஜெனரேட் பண்ணிருக்காரு இந்த பவுலர். 3 more remaining 16 தேவை. ரிஸ்வோ காட்டினார் பேட்ஸ்மேன். ஜென்னீஸ் அங்க தடுத்திருக்காரு. 2 more remaining 15 ரன் தேவை. காட்ட முடியல. கேட்டு விக்கெட் கீப்பர் பிடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. போன பால் வைடு ரீபவுண்ட் பால். 1 more remaining இந்த மேட்ச்ல. ஒரு ஸ்லோவர் 1. ஸோ 84 டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி சிசி வந்த மேட்ச். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழ
திருச்சிராப்பள்ளியின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதல்ல திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக